விஜய் கட்சிலாம் வந்து இப்போ புதுசாக ஆரம்பித்து ஒரு பெரிய ட்ரெண்டிங்கில் போகிறது. பெரிய ஜெயிக்க முடியாது, அது வேறு விஷயம். ஆனாலும் ஒரு ட்ரெண்டிங்காக போகுது இல்லையா? அப்போ இவங்க கட்சியில் வந்து தான் மூஞ்ச காமிச்சு தான் இவங்க பெரிய பிரபலம் ஆகணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா அந்த கட்சி நீங்கள் ஒன்றே ஆளுங்கட்சியாக அது இன்னும் ஒரு தேர்தலே சந்தித்த ஒருபாடு அவங்கள பற்றி பேசலாம். ஏன்னா சந்தித்து அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து தானே எந்த கட்சிக்குமே இங்கே ஒரு இதுவாகும். அதனால் அப்படி ஒரு குற்றச்சாட்டுலாம் எனக்கு ஒன்றே அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. டேம்கே தூண்டுதல் செய்ததுன்னா அவங்களுக்கு என்ன டேம்கே இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டா வேலை செய்யணும். அவங்களுக்கு அப்பா டக்கர்லாம் இருக்கிறாங்க, பெரிய டீம் இல்லையா? அது நம்ம நாவலூரில் ஒரு பிரச்சனை நடந்தது. நம்ம நண்பர் அவர் கூட அந்த கட்சியில் இணைச்சிக்கிட்டு வேலை செய்யணுன்ட்டு போய் கேட்டதுக்கு ஏதோ சம் 8,000 rupees கொடுத்தாக்க உங்களை நாங்கள் இதில் சேர்த்துக்கிறோம். ஏன்னா வயசுலேயும் ஒரு டிவிக்கில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா கட்சி வளர விட மாட்டாங்க, என்னையும் வளர விட மாட்டாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? அதுக்கும் கருத்து தானே? ஆமாம், அவங்க சொன்னது கரெக்ட் தானே. ஒரு பெண்ணாக இருந்து ஒரு இடத்துல இருந்து வேலை செய்யணும்னா ரொம்ப கஷ்டம். அந்த சூழலில் அவங்க அந்த கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு ஏதோ சமூக பங்காற்றணும்னு நினச்சாங்க. அங்கே இருக்கிற அவங்களுடைய கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் அவங்கள வந்து செயல்பட விடலன்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ஃபெயிலியரான ஃபேஸ் தான். ஏன்னா அவங்க சமூக ஆர்வலர். அது இல்லாமல் அந்த ஏரியா மக்களுக்கு, அந்த கோவை கவுண்டம்பாளையத்தை சார்ந்தவங்க, அவங்க அந்த ஏரியா மக்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் உதவிகள்லாம் செய்யணும் அப்படின்னு எய்ம் உள்ளவங்க, பொது நல தொண்டு செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த கட்சியில் சேர்ந்தால் புதுசாக வந்திருக்கான், இந்த கட்சியிலேருந்து ஏதாவது நம்ம செய்யலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அங்கே போன பிற்பாடு சொல்கிறாங்க, நீங்கள் மீடியாவுக்கு ஏன் பேசுகிறீங்க, மீடியாவில் ஏன் பேட்டி கொடுக்குறீங்க, போஸ்டர் ஏன் போடுறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு டார்ச்சர் வருது. டார்ச்சர் இருந்தால் என்னடா இது இப்படி இருக்குது, நம்ம நேரடியாக கட்சியினுடைய தலைமையில் பேசி இது பண்ணலான்னு பார்த்தாக்கா நீங்கள் இங்கேருந்தே பேச முடியல, நீங்கள் ஏன் தலைமைக்கெல்லாம் பேச போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தள்ளி விட்டாங்க. ஆமாம் 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 ஆமாம், அதெல்லாம் நடக்கும் தான். அது ஏன்னா அந்த கட்சியெலாம் வந்து ஒன்றே இது வந்து தொண்டர்கள் வந்து சாதாரண தொண்டர் அங்கே போகிறத இங்கே இருக்கிற ஆளுங்க விரும்ப மாட்டேன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் கூட நாங்கள் நிறைய ஆமாம் அப்படியே சொன்னாங்க. அவர் பேர் கூட விக்கி தான். அவர் என்கிட்ட உடனே சொன்னார் ஃபோன் பண்ணி, இது போல் கேட்குறாங்கன்னா அந்த கட்சியை பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய ஆமாம் ஆமாம் நிறைய இல்லை. பொதுவாகவே அந்த கட்சிக்கு வரணுன்னாக்கா இதில் பொதுவாக இந்த ஏன்னா அவங்க கொடி கட்டுறோம், தோரணம் கட்டுறோம், எல்லாத்துக்கும் பணம் தேவை இல்லையா? இருக்கக்கூடிய அனைத்து கட்சியிலும் ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம் பார்த்தாக்கா காசு கேட்குறாங்க. ஆமாம், பொதுவான விமர்சனம். ஏன்னா இது வெளியில வந்ததுனால அப்படி பேசுறாங்க, அதுதானே உண்மை. இப்போ அவங்க மன உளைச்சல் ஏற்பட்டு அவங்க கிட்டத்தட்ட நிறைய செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, அவங்க கை காசே போட்டு. ஆனாலும் அவங்கள அதை வந்து செய்ய விடாம தடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு கோபம் வருது இல்லையா? அதனால அவங்க அதை வெளியில வந்து சொல்றாங்க, அது பிரபலம் ஆகுது. அதெல்லாம் பொதுவா இப்போ வந்து விஜய் கட்சிலாம் வந்து இப்போ புதுசா ஆரம்பிச்சு ஒரு பெரிய ட்ரெண்டிங்ல போறது. பெரிய ஜெயிக்க முடியாது, அது வேற விஷயம். ஆனாலும் ஒரு ட்ரெண்டிங்கா போகுது இல்லையா? அப்போ அதை அந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியில் வராங்க, ஒரு நிர்வாகினா அதை பற்றி பேச தான் செய்யும். ஊடகங்களும் அதை பெருசாக பூஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. திமுக தூண்டுதல் பேரில் தான் அவங்க செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு வீட்டில் எத்தனை பேர் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம். அதுக்காக அவங்க அப்பா காங்கிரஸில் இருக்கலாம், உடனே அவங்க அம்மா டிஎம்கேவில் இருக்கிறாங்க, அதனால தான் அது நடக்குதுங்களா? அதெல்லாம் சும்மா அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருந்தாக்க இந்த இடத்துல வேலை செய்ய முடியலன்ட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் தருவாங்க. டிஎம்கே தூண்டுதல் செய்ததுன்னா அவங்களுக்கு என்ன டிஎம்கே இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டா வேலை செய்யணும். அவங்களுக்கு அப்பா டக்கர்லாம் இருக்கிறாங்க, பெரிய டீம் இல்லையா? அது ஆமாம். என்ன சொல்கிறாங்கனாக்கா டிவிக்கில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள்லாம் டிவிக்கேன்றதும் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மத்தியில் மூஞ்சி காமிக்கிறதுக்கு வந்துடுறாங்க, பிரபலான உடனே பார்த்தோன்னா அனைத்து கட்சியிலையும் மாறிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பற்றி இவங்க கட்சியில் வந்து தான் மூஞ்ச காமிச்சு தான் இவங்க பெரிய பிரபலம் ஆகணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா அந்த கட்சி நீங்கள் ஒன்றே ஆளுங்கட்சியாக அது இன்னும் ஒரு தேர்தலே சந்தித்த ஒருபாடு அவங்கள பற்றி பேசலாம். ஏன்னா சந்தித்து அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து தானே எந்த கட்சிக்குமே இங்கே ஒரு இதுவாகும். அதனால அப்படி ஒரு குற்றச்சாட்டுலாம் எனக்கு ஒன்றே அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. டிவிக்கே பற்றி உங்கள் கருத்து என்ன? நான் என்ன சொல்கிறேன்னா, கட்சி யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அங்கே யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் மக்கள் மத்தியில் போய் நிற்கலாம், ஓட்டு வாங்கலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவு காணலாம். அது வந்து கனவாக தான் இருக்கும். விஜய் கனவு காண்றாருன்னு நினைக்கிறீங்க? இது சிம்பாலிக்காக நான் அதை தான் சொல்ல வந்தேன். யார் வேணாலும் இங்கே நிற்கலாம், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஜெயிக்கலாம், ஓட்டு வாங்கினா. அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா கனவு காணுன்னு சொல்றாரு, அமீர் விஜய் கனவு காண்றாரோ? இல்லை, அப்துல் கலாம் சொன்ன கனவு என்பது வேற, இந்த கனவுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வேற மாதிரியான கனவு. இது வந்தது நாட்டு ஆளணுன்ற கனவு இல்லையா? விஜய் வந்திருக்காரு அரசியலுக்கு அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு புரியவே இல்லை. பணம் ஆசைனாக்கா அவர் தான் படம் நடிக்கிறாரா?
வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சா 200 கோடி ரூபாய் வரப்போகுதா? இல்ல ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு காசு வராதுல்ல. இல்ல காசு என்ன காசையா சாப்பிட போறோம்? ஜெயலலிதா கிட்ட இல்லாத காசா? கடைசி காலத்துல 2 இட்லி சாப்பிட முடியலையா? பணம் எவ்வளவு நாளைக்கு உங்களை காப்பாற்றும்? அதுக்கப்புறம் நீ இல்ல அதை காப்பாற்றணும். வளர விடாம பண்றாங்களோ? பொதுவாகவே எல்லா கட்சியிலுமே இது இருக்கும். பொதுவாகவே பெண்களுக்கான முன்னுரிமை எந்த கட்சியிலுமே தரமாட்டாங்க. ஏன்னா இது ஆணாதிக்க சமூகத்துல இருக்கிறோம். என்ன கொள்கையில வச்சிருக்காங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா கொடுக்கணும். அவங்களுக்கு இப்போதான் சமீபத்தில் 33% இடஒதுக்கீடு இது பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய கட்சிகள் அதை பரிசீலனை பண்ணி பெண்கள் இந்த நாட்டில் முக்கியமான இடத்துக்கு சேர்ந்தாதான் இந்த நாடு முன்னேறும். பெண்களுக்கு எவ்வளோ உரிமைகள் கொடுக்குறோமோ, பெண்கள் எவ்வளோ விழிப்புணர்வு அடையாங்களோ, சமூகம் மாற்றம் அடையும். அதன் மூலம் நாடு சுபிட்சமாக மாறும். அதுதான் என்னுடைய கருத்து.